குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா வந்த கேரளாவைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வங்கி ஊழியர் மாரி செல்வம் என்பவரை சுற்றுலா பயணிகள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மார்த்தாண்டம் மகளிர் காவல் நிலைய போலீசார் மாரி செல்வத்தை கைது செய்தனர். குமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளில் செல்லும் நீர்நிலை கால்வாய்களில் அதிக அளவு ஆகாய தாமரைகள், புல் புதர்கள் கால்வாய்களை ஆக்கிரமித்து இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து மாநகராட்சி பகுதியில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி நீர் போக்குவரத்து தடையில்லாமல் கால்வாய்கள் மூலம் குளங்கள் கடலுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் நடந்த தேசிய அளவிலான ஜூனியர் கிக் பாக்சிங் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த திரிதேவ் என்ற மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாணவன் திரிதேவ் சர்வதேச அளவில் வெற்றி பெற்று சாம்பியனாக வேண்டும் என்பதே தனது லட்சியம் என தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் சுவாமிகள் தெப்பத்தில் செல்லும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெப்ப நிகழ்ச்சியை கண்டுகளித்த பின்னர் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்ட குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்தை முன்னிட்டும் தொடர் விடுமுறை காரணமாகவும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் சேதமடைந்த நிலையில் செயல்பட்டு வரும் அரசு கால்நடை பொது மருத்துவமனை கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தருமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் கட்டடத்தின் பாதிப்பு குறித்தும் புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என்பது குறித்தும் அரசுக்கு அறிக்கை அனுப்பி இருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் பயணிகளை ஏற்றுவது குறித்து 2 தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்தவர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து வைத்தீஸ்வரன் கோயில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தாக்குதல் சம்பந்தமான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள லாஸ் நீர்வீழ்ச்சி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் 60 அடி உயரத்தில் இருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த குன்னூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பள்ளத்தில் கயிறு கட்டி இறங்கி விபத்தில் சிக்கிய 3 பேரை சிறு சிறு காயங்களுடன் மீட்ட நிலையில் விபத்து குறித்து குன்னூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஆதிவராகனத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி கோயிலில் கொழுவிழாவின் நிறைவான ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு அலங்காரங்களுடன் நடைபெற்ற இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதித்த மேகமலை வனத்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மணலியில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பொழுது கிடைத்த 1.5 சவரன் தங்கச் செயினை உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் சசிகலா ராணி என்பவரின் செயல் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இதுகுறித்து தகவலறிந்து வந்த மாதவரம் வடக்கு பகுதி திமுக செயலாளர் நாராயணன் சசிகலா ராணியை நேரில் சென்று பாராட்டி பரிசுகள் வழங்கினார். மதுரை மாவட்டம் எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வை கண்டித்து நள்ளிரவு 12 மணியளவில் எலியார்பத்தி, பாரபத்தி, வளையங்குளத்தை சேர்ந்த மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருங்குடி மற்றும் கூடக்கோவில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக கோவில்பட்டி ஸ்டாலின் காலனியில் இருந்த வேப்ப மரம் வேரோடு சாலையில் விழுந்ததால் மின்சார தடை ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் சாலையில் விழுந்து கிடந்த மரத்தை அகற்றியதை நகர்மன்ற தலைவர் கருணாநிதி நேரில் சென்று பார்வையிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கரூரில் கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழந்த 41 பேர் மற்றும் இந்த துயர சம்பவம் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட தாவேகா நிர்வாகி ஐயப்பன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாப்போம் என்றும் தூய அரசியலில் தொய்வு ஏற்படாமல் முன்னேறி செல்வோம் என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திண்டுக்கல் மலையடிவார பத்ரகாளி அம்மன் கோயிலில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்த பின்னர் சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பூங்காவில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு 10,500 பார்வையாளர்கள் வந்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆயுத பூஜை, விஜயதசமி உள்ளிட்ட விடுமுறைகளை முன்னிட்டு 3 தினத்தில் மட்டும் 42,500 பார்வையாளர்கள் வந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வனச்சரக எல்லை பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை நவம்பர் 10ஆம் தேதிக்குள் தாமாக முன்வந்து ஒப்படைக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். மேலும் தாமாக வந்து ஒப்படைப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்றும் இல்லையென்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள 12 அம்மன் கோயில்களில் நவராத்திரி தசரா திருவிழாவை முன்னிட்டு மகிஷ சம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தசரா விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்து பின்னர் சாமி தரிசனம் செய்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக 30 வருடம் பழமையான சித்தி விநாயகர் கோயில் சரிந்து மழைநீர் வடிகால் வாய் கிணற்றுக்குள் விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து மழைநீர் வடிகால் சரிந்து கொண்டு இருப்பதால் முறையான மழைநீர் வடிகால் பணியை அமைக்கும் ஒப்பந்ததாரர்களிடம் இதுபோன்ற பணிகளை ஒப்படைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை தீநகர் பர்கிட் சாலை பகுதியில் நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கருடா என்கின்ற சிலைகள் மற்றும் ஓவிய படைப்புகள் விற்பனைக்காக பிரத்யேக கடை திறக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரைப்பட நடிகரும் ஓவியருமான சிவகுமார், திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு, ஓவியர் த்ரோட்ஸ்கை மருது மற்றும் மூத்த வழக்கறிஞர் முரளிகுமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் முன்னாள் காவல் ஆய்வாளர் சோமன் சாவித்திரியின் பேத்தியும் ஏனியல் ஜெயகவியின் மகளுமான திரிநேத்ரா ஸ்ரீ என்ற 9ஆம் வகுப்பு மாணவி 5 வருடங்களாக நவராத்திரி முதல் நாளில் இருந்து கொலு வைத்து வழிபட்டு வருகிறார். மாணவியின் இந்த வழிபாட்டுக்கு அவரது பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இரவு நேரத்தில் ஏரியில் சவுடுமண் என்ற பெயரில் மணல் ஏற்றி செல்ல முயன்ற டிப்பர் லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் பெரியபாளையம் காவல் நிலைய போலீசார் லாரியை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு முழுமையாக அகற்றி தடையின்றி மழைநீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். எவ்வளவு மழை நீர் உள்ள இன்னைக்கு ஸ்கூல் போக முடியல, மசூதிக்கு போக முடியல, இப்ப மருத்துவமனைக்கு உள்ள செல்றதுக்கு ஆளுக்கு முடியல. எல்லாமே அந்த கேட் வழியா அனுப்பிச்சுன்னு இருக்காங்க. அந்த கேட்ல உள்ள இருக்கிற பில்டிங் பழமை வாய்ந்த பில்டிங், அது மூடி இருக்கு. இப்ப திறந்து அதுக்குள்ள விடுறாங்க. அந்த பில்டிங் மழையால உழுந்து போச்சுன்னா என்ன பெரிய விபத்து ஏற்படும் இல்ல? இதெல்லாம் அரசு அதிகாரிகள் மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி தண்ணி போறதுக்கு உண்டான நிரந்தர வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பண்ணப்பட்டி ஏரியில் பனைவிதை நடும் விழா நடைபெற்றது. தேசிய மக்கள் கழக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் கட்சியின் நிறுவன தலைவர் சங்கர் கலந்து கொண்டு பனைவிதை நட்டு விழாவை துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து பெண்கள், இளைஞர்கள், கட்சி நிர்வாகிகள் ஏரியின் கரைகளில் முழுவதும் பனை விதைகளை நடவு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் முதல் ஆலம்பரை கும்பம் வரை இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாததால் படகுகள் பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. மீன்வளத்துறை அதிகாரிகள் கடலில் புயல் உருவாகியுள்ளதால் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவித்த நிலையில் மாமல்லபுரம் மீனவர் பகுதி, மெய்யூர் குப்பம், சதுரங்கப்பட்டினம் குப்பம், புதுப்பட்டினம் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாதது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி 35வது வார்டுக்குட்பட்ட கருணாநிதி நகர் 3வது தெருவைச் சேர்ந்த டீ கடை வியாபாரி நாராயணன் என்பவரின் ஓட்டு வீடு நேற்று பெய்த கனமழையின் காரணமாக இடிந்து சேதமடைந்தது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள புதுவேப்பங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின சமுதாய மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அம்மனுவில் இரு தரப்பினருக்கிடையே கடந்த 36 ஆண்டுகளாக கோயிலில் வழிபாடு செய்வது தொடர்பாக பிரச்சனை இருந்து வருவதாகவும், கூனாங்குறிச்சியில் உள்ள கோயிலுக்கு வழிபாடு செய்ய சென்ற பட்டியலின சமுதாய மக்களை மற்றொரு சமுதாய இளைஞர்கள் தாக்கியுள்ளதாகவும், தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், கோவிலுக்கு சென்று வழிபட உரிமை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கபிலர் மலையில் கலை பண்பாட்டு குழு வழங்கும் வள்ளிக்கும்மி, பவளக்கும்மி, பெருஞ்சலங்கையாட்டம் மற்றும் கம்பத்தாட்டம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த நடனத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் பங்கேற்று காலில் சலங்கை கட்டி விநாயகர், முருகன் கிராமிய பாடலுக்கு நடனம் ஆடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தொடர் மழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. கனமழை காரணமாக ஓசூர் பார்வதி நகர் பகுதியில் சுரேஷ் என்பவர் வீட்டின் சுவர் இடிந்து உள்ளே கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த அரசு கல்லூரி மாணவன் சூடப்பன் என்பவர் மீது விழுந்ததில் சூடப்பனுக்கு இடுப்பு பகுதி எலும்பு முறிந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சூளகிரி அடுத்த அட்டைக்குறிச்சி குட்டை நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் சிறிய ரக வாகனங்கள் தண்ணீரில் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகிய நிலையில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக உடனடியாக இப்பகுதியில் உள்ள நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த காவனூர் புதுச்சேரி கிராமத்தில் மகிழ்வனம் என்னும் இடத்தில் டீ கடை பெஞ்ச் பாய்ஸ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தினர் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாகவும் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மரக்கன்றுகள் வழங்குவதற்காகவும் வானவில் நர்சரி துவக்க விழா நடைபெற்றது. இதில் டீ கடை பெஞ்ச் பாய்ஸ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.